கைஸ் எல்லாரும் MHCல சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணியிருப்பீங்க. நிறைய கேண்டிடேட் வந்து நாங்கள் எங்களோட இதில் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடுங்கிற இதே காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஈவினிங் டைம் ஏதோ ஒன்றில் பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? மறுபடியும் அப்லோடு பண்ண தேவையில்ல. ஒன் டைம் பண்ணிங்கன்னா போதும். ஒன் டைம் சர்வர் ப்ராப்ளம்னு நிறைய கேண்டிடேட் அப்ரோச் பண்ண முடியல, அதனால் இந்த டைம் கொடுத்துக்கிறாங்க. அந்த கேண்டிடேட் எல்லாம் அப்லோடு பண்ணிடுங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் என்னென்ன ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் கேட்குனா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதோ ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் PSTM எல்லாருமே அப்ரோச் பண்ணிப்பாங்கனால PSTM அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு ப்ரியாரிட்டி இல்லாட்டி உள்ளே லாகின் பண்ணி கேப்சா போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோடது ஓகே ஆயிரும், ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க, நாங்கள் எப்படி ரெடி ஆகணும்னு சொல்லி நிறையா டவுட்ஸ், நிறையா ஐடியாஸ் நிறைய கேட்பீங்க. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாய்ஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணனா, ஒரு துணி கொடுத்து அது பட்டன் வைக்க சொல்லலாம். அந்த பட்டன் வைக்கிறது ரொம்ப பொறுமையாக எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு பாருங்கள். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம அந்த பட்டன் வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? பட்டன் ஊக்கு இந்த ரெண்டில் எது வேணால் கொடுக்கலாம், ஓகேங்களா? பேப்பர்ஸ் கொடுத்து பேப்பரில் தோரணம் செய்ய சொல்ல, இல்லாட்டி ஏதோ ஒரு வெற்றிலை கொடுத்து வெற்றிலையில் தோரணம் செய்ய சொல்ல, ஓகேங்களா? தோரணம் கட்டுறது நீங்கள் நீட்டாக கட்டுறீங்களான்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது, மெஷர்மெண்ட் பண்ணுறது எல்லாம் நீட்டாக இருக்குதான்னு சொல்லி வேல்யூ பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலை ஆப்ரேட் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட என்ன கேட்கலான்னா, ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜில் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ஒரு இமேஜில் வந்து இந்த திங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னு கூட கேட்கலாம். இல்லாட்டி அந்த இமேஜில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம், ஓகேங்களா? நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக போகணும். அது இல்லாமல் நீட்டான ட்ரெஸ் கோடில் போகிறது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு சொன்ன டைமுக்கு முன்னால் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வரும்னு சொல்லி கேட்பீங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இன்னும் 1 or 2 வீக்கில் அப்டேட் பண்ணிடுவாங்க அவங்க சைட்லேருந்து, ஓகேங்களா? இப்போ மறுபடியும் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண 10th வரைக்கும் டைம் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்குள்ளே அப்லோடு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 1 வீக்கில் அவங்கெல்லாம் ரிசர்ச் அவங்க சைட்லேருந்து செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆகி 1 or 2 வீக்கில் அப்டேட் பண்ணிடுவாங்க. கேர்ள்ஸை பொறுத்தளவு நாங்கள் என்னென்ன எங்கள் சைட்லேருந்து ரெடி ஆகணும்னா, நீங்கள் பூ கட்டுறதை பற்றி தெரிஞ்சுக்கணும், கோலம் போடுறதை பற்றி ஓரளவு கற்றுக்குங்க, ஓகேங்களா? போன டைம் எல்லாம் இது கேட்டுக்கிறாங்க, இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் என்ன வேணால் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு போயிட்டு வந்தவங்க கிட்ட கூட நீங்கள் கேட்டு, நீங்கள் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ரவுண்டு கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கூட நீங்கள் பிளான் பண்ணிட்டு போகலாம், ஓகேங்களா? என்னென்ன கேட்குறாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எதையும் சொல்லும்போது நீங்கள் பதட்டம் இல்லாமல் நீட்டாக பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதே போல் தான் ஒரு இமேஜை கொடுத்து உங்ககிட்ட ஃபைன் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், இல்லாட்டி அதில் இந்த திங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கலாம், ஓகேங்களா? இது இல்லாமல் உங்ககிட்ட வந்து பூ கட்டுறது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி நீட்டாக கட்டுறீங்க அதையெல்லாம் செக் பண்ணுவோம், ஓகேங்களா? ஒரு பிளேஸ் எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை கொடுத்து ரீட் பண்ண சொல்லலாம். அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறையா அப்டேட் கேட்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே OAக்கான ப்ராக்டிக்கல் ரவுண்டு நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி போட்டிருப்பாங்க. அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒன்று எந்த அளவுக்கு கேட்டிருப்பாங்க, அது எப்படி அப்ரோச் பண்ணாங்க எல்லாம் தெளிவாக இருக்கும், ஓகேங்களா? அதில் ஒவ்வொரு வீடியோஸும் பாருங்கள். அந்த வீடியோஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு போதும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரட்டுங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே வீடியோ கன்டினியூ பண்ணுறோம். இதோட உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ப்ராக்டிக்கல் ரவுண்டை பற்றி ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி இதோட இந்த MHCயோட வீடியோஸ் கம்ப்ளீட் ஆயிருங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வந்துச்சுன்னா தான் அப்டேட் பண்ணுவோம். இனி வந்து TNPCக்கான வீடியோஸ் எல்லாம் கன்டினியூஸாக போஸ்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? இது ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சைட்லேருந்து நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். இருந்தாலும் இனி கொஞ்சம் TNPCக்கான வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்கமிங் டேஸில் மேக்ஸ் வீடியோஸ், தமிழ் வீடியோஸ், ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? அந்த வீடியோஸும் பாருங்கள். TNPC Group 4 மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டிங்.